ஹலோ 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 செக் ஹலோ. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் பொத்தனூர் ஸ்ரீ ஆனந்த விநாயகர், ஸ்ரீ மகா பகவதி அம்மன், ஸ்ரீ குழந்தை வேலாயுத சாமி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ கற்பணசாமி ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை மிகுந்த நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நல்ல ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக அருமை சகோதரி ராணிகுமார் அவர்கள் ஒரு பக்தி பாடல், அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் நிதி நடைபெறும். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்தாம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதாம். திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்தாம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்குதாம். கருமோர்தம் வாழ்விலெங்கும் வளமும் பெருகுதாம், கருமோர்தம் வாழ்விலெங்கும் வளமும் பெருகுதாம். வாழ்த்துகின்ற அனைவருக்கும் நன்மை பெருகுதாம், உன்னை வாழ்த்துகின்ற அனைவருக்கும் நன்மை பெருகுதாம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். உண்மையிலே ஒரு நல்ல கும்பாபிஷேக விழா. பொதுவா இந்த அழைப்புதல்ல அருமையா போட்டிருக்காங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் போட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த காலத்துல சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு காலத்துல இந்த ரோட்ல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான், அத்தா மகாமாரி தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான். மாரியம்மா நான் அவசரமா கரூர் போய்கிட்டு இருக்கேன், இவர் போய் ₹1 உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, ₹1 சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக் இட், மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு அண்ணன் பைப்பாஸ்ல மல்லாக்க படுத்து கிடக்குறான், நெத்தியில போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும். தெய்வத்துக்கு நம்ம ₹1 கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு ₹100 கொடுக்கும். அதுக்காக ₹5 உண்டியல்ல போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கக்கூடாது. நான் இடம் வாங்கணும், பஸ் வாங்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், அந்த ஆத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, பகிர்ந்து கொடுக்கணும்ல. ₹5 போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். இது உண்மையில நல்ல கும்பாபிஷேக விழா. பொதுவா எங்க ஊர்ல இதே மாதிரி தான் கும்பாபிஷேகம் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். ஒருத்த மட்டும் ஒத்துக்க மாட்டான். என்ன கும்பாபிஷேகம், என்ன சாமி, டேய் சாமிலாம் இருக்குடா, அப்ப சாமியை என்கிட்ட காட்டுங்கிறான். சாமியை காட்ட முடியாதரா, உணரத்தான் முடியும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, கும்பாபிஷேகம் ஒத்துக்க முடியாதுட்டான். இப்ப என்னடா பண்றது, ஒன்று செய்யுங்க. நான் நம்ம ஊர்ல ஒதுக்குப்புறமா இருக்க காட்டில் போய் நான் உட்காந்துக்கிறேன். இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த சாமியா வந்து எனக்கு சாப்பாடை ஊட்டணும். நான் சாப்பிட மாட்டேன்னு போய் உட்காந்துக்கிட்டான். அப்படி ஊட்டுனா நான் சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறேன்னு காட்டு பகுதியில் போய் பெரிய மரம், அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்டு சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அது வழி அந்த கோயிலுக்கு போன பாத யாத்திரை பக்தர்கள், காட்டு கோயிலுக்கு போனவங்க, இந்த லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போனவங்க பெரிய மரத்தை பார்த்த உடனே இங்கே உட்காந்து சாப்பிடலாம்னு சாப்பாடெல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், கல்கண்டு சாதம் எல்லாத்தையும்.
அந்த நேரம் காட்டுக்குள்ள இருந்து ஒரு 10 பேர் அருவா கம்பு வேலோட வந்திருக்கான். அத்தாடி நம்மளை கொல்ல வர்றாங்களேன்னு சாப்பாடை போட்டு இவங்க ஊருக்கு ஓடியாந்துட்டாங்க. அவங்க யாருன்னா அந்த ஏரியாவிலே கொள்ளையடிக்கிறவங்க. கொள்ளையடிச்சு அந்த மரத்துக்கு கீழே வச்சுதான் பங்கு பிரிப்பாங்களாம். இந்த நீ இதை வச்சுக்க, நீ இதை வச்சுக்க, இதை வச்சுக்கன்னு வந்து பார்த்துருக்காங்க. வெறும் சாப்பாடா இருந்திருக்கு. ஆஹா, நம்ம கொள்ளையடிச்சு இங்கதான் நகையை பங்கு வைக்கிறோம்னு அவனுக்கோ தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம கொல்றதுக்காக சாப்பாட்டுல விஷந்து கலந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. நம்மளாலதான் மேல மரத்து மேல உட்காந்துருக்கானே ஒருத்தன் பார்த்துட்டாங்க. அவனை டேய் நம்ம செத்த உடனே போன் பண்ணி சொல்றதுக்கு அவனை மேல வச்சிருக்காங்க. அவனை கீழே இறக்கி இந்த சாப்பாடை பூரா அவன் வாயிலே வச்சு குத்திருக்காங்க. சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றான்னு அவன் சாமி இருக்கு இருக்கு இருக்குன்னே சாப்பிட்ருக்கான். அப்ப நம்பிக்கைங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நம்பிக்கை நிறைய மாறிடுச்சு. பொதுவா ஒருத்தர் ஒரு தொழில் செஞ்சா அது தொழில் தான் நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறான். ஒருத்தர் லாரி வாங்கினா நானும் லாரி வாங்குவேன். ஒருத்தர் மெடிக்கல் வச்சா நானும் மெடிக்கல் வச்சேன். ஒருத்தர் சிமெண்ட் கடை வச்சா நானும் சிமெண்ட் கடை வைப்பேன். ஒருத்தர் செய்யற தொழிலை தான் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்கிறான். இப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல ஒரு கிராமத்துல 2 வியாபாரி இருந்திருக்கான். ஒருத்தர் வெங்காய வியாபாரி, இன்னொருத்தர் வெள்ளை பூண்டு வியாபாரி. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணிருக்கான், வெளிநாட்டுல போய் வெங்காயத்தை வியாபாரம் பண்ணுவோம்னு ஒரு கப்பலை வாடகைக்கு பிடிச்சு வெங்காயம் உடைய பூரா ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டான். போனது ஒரு நடுக்கடல் ஓரத்துல ஒரு தீவு பக்கத்துல கப்பல் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. பார்த்தான், ஆகா நம்ம வச்சிருக்கிறது வெங்காயம், 4 நாள்ல இந்த வெங்காயம் அழுகி போயிடும், இதை என்னடா பண்றது, வியாபாரம் பண்ணிடுறோம்னு 4 மூட்டை வெங்காயத்தை எடுத்து அந்த தீவுல வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கான். வெங்காயம் வெங்காயம் இருக்கான். அந்த தீவுல இருந்த வெங்காயத்துக்கு ஒரு வெங்காயமும் தெரியல. வெங்காயம்ங்கிறது இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. பார்த்துருக்கான், டேய் இந்த நாட்டில் இந்த தீவுக்கு யாரா ராஜா, அங்கே இருக்கார், சரி ராஜா கிட்ட கொண்டு போயிரும்னு ஒரு மூட வெங்காயத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கேட்டிருக்கான். ராஜா இப்படி வெங்காய வியாபாரம் பண்ண வந்தேன், கப்பல் ரிப்பேர் ஆகி நிற்கிது, 4 நாளில் அழுகி போனாலும் போயிடும், இதை வாங்கிக்கங்கன்னா அந்த ராசாவுக்கும் வெங்காயத்தை பற்றி தெரியல. ஆகா என்ன பண்ணுறதுன்னு இவனே வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வெங்காய குழம்பு, வெங்காய சட்னி, வெங்காய ஆம்லேட் எல்லாம் போட்டு ராஜாவுக்கு கொடுத்துருக்கான். சாப்பிட்டு பார்த்தாரு, ஆஹா இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா, இதுக்கு பேர் என்னடா, இதான் வெங்காயம், சரி இதை பூரா நான் வாங்கிக்கிறேன்னு மொத்த கப்பலில் இருக்க வெங்காயத்தை ராஜா வாங்கிட்டார். வாங்கி அடுக்கி வச்சிருவேன் கேட்டிருக்காரு. இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. நம்மால் சொல்லியிருக்கான், உங்க நாட்டிலே எது விலை உயர்ந்ததோ அதை என்கிட்ட கொடுங்கன்னு இருக்கான். அந்த நாட்டிலே விலை உயர்ந்தது தங்கம். ஒரு மூட வெங்காயத்துக்கு ஒரு கட்டி தங்கம் கொடுத்துருக்காரு. வாங்கி நம்மால் கப்பலில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டான். தங்கம் பழம் வந்தா நம்மால் சும்மா இருப்பானா, ஊர்ல வந்து வீடு கட்டினான், பாக்கலா கட்டினான், கார் வாங்கினான், பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இப்போ இந்த வெள்ளைப்பூடுக்கு வியாபாரிக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் எப்படி இப்படி பணக்காரன் ஆனான்னு போய் கேட்டிருக்கான். இப்படி போனேன், ரிப்பேர் ஆகி நின்று போச்சு, இப்படி வித்துட்டு வந்தோடனே இந்த வெள்ளைப்பூடு வியாபாரி வெள்ளைப்பூடை ஏற்றிட்டான், கப்பலை வாடகைக்கு பிடிச்சி, நம்மளும் போய் வித்துட்டு வந்துடும் அப்படின்னு. எங்கே ரிப்பேர் ஆகி அந்த கப்பல் நின்றுச்சோ அந்த இடத்துல இவன் ரிப்பேர் ஆகாமலே கப்பலை நிப்பாட்டிட்டு வெள்ளைப்பூடை போய் கேட்டான். வெள்ளைப்பூடுன்னு அவங்களுக்கு வெள்ளைப்பூடுன்னு தெரியல. உடனே ராஜா கிட்ட போனான். இவன் போன மாதிரியே, ராஜா இப்படி வெள்ளைப்பூடு வியாபாரம் வந்தேன், இப்படி கப்பல் ரிப்பேர் ஆகி நிக்குது, நீங்க வாங்கிக்கங்கன்னா. அந்த ராஜாவுக்கு வெள்ளைப்பூடை பத்தியும் தெரியல. இவனே வெள்ளைப்பூடை உரிச்சான், வெள்ளைப்பூடு சட்னி வச்சான், வெள்ளைப்பூடு சாம்பார் வச்சான், வெள்ளைப்பூடு குழம்பு வச்சான், வெள்ளைப்பூடு ஊறுகாய் வச்சான், ராஜாட்ட கொடுத்தான். சாப்பிட்டு பார்த்தா ராஜா, ஆகா வெங்காயத்தை இது சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லா வெள்ளைப்பூடை இறக்கலான்னு இறக்கிட்டு கேட்டான், உனக்கு என்ன வேணும் இதுக்கு பதிலான்னு. நம்மளால்தான் ஏற்கனவே வெங்காய வியாபாரி கேட்டிருக்காங்க. இவன் சொன்னா, ராசா உங்க நாட்டிலே எது விலை உயர்ந்ததோ அதை கொடுங்கன்னா. இந்த வெங்காயம் வர்ற வரைக்கும் அந்த நாட்டிலே விலை உயர்ந்தது தங்கம். இந்த வெங்காயம் வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் தான் அந்த ஊர்லயே விலை உயர்ந்ததுன்னு வச்சிருக்காங்க. ராஜா வெள்ளைப்பூடை வாங்கிட்டு வெங்காயத்தை ஏற்றி விட்டாரு. இவன்ட்ட நம்ம ஆளு வெள்ளைப்பூடை கொடுத்துட்டு வெங்காயத்தை வந்திருக்கான். அதுக்கு தான் ஒருத்தன் செய்கிற வேலையை பார்த்து நம்மளும் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடாது. அவன் தொழில் ரீதியாக முளைக்கணும்னு நினைக்கணும். இப்போ கும்பாபிஷேக விழா, பொதுவாக கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு உண்மையிலே ஆன்மீக முறைப்படி காரணம் இருக்கு. முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். இது கும்பாபிஷேகம் அன்னைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் அதுல கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணுவோம். ஏங்க 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்?
ஏன் 60வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணலாம்ல? 90வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணலாம்ல? ஏன் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம்னா, மொத்த ராசிகள் எத்தனை தம்பி? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். இந்த 12 ராசிகளையும் 27 நட்சத்திரத்தையும் கூட்டுங்க, 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 9. உன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. இப்போ இந்த 12 27 9 மூணையும் கூட்டுங்க, 48 வரும். அதனாலதான் 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம். இதை கும்பாபிஷேகம் அன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏங்க 108 மந்திரங்கள் ஓதணும்? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60 48 சேர்த்தோம்னா 108 வரும். அதனாலதான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு கும்பாபிஷேக நிகழ்வுல எங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புல பேசுங்க. என்ன தலைப்புனா, மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமா சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா? இவ்வளவுதான் தலைப்பு. பெரிய வித்தியாசமான தலைப்புலாம் கிடையாது. ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணி நல்ல ஒரு தலைப்பு. இன்னைக்கு திருமணங்கள் திருமணங்களா இருக்குதா? அதை யோசிச்சு பாருங்க. பக்தியே மாறிடுச்சுன்னு சொன்னேன். எங்க ஊர்ல எங்க வீட்டு முன்னாடி தான் மாரியம்மன் கோயில் இருக்கு. நேற்று ஒரு அம்மா நைட்டு 8 மணி இருக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு, போனை பேசிச்சு, செருப்பை மாட்டுச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏய் ஏன்டா என் பின்னாடி வர்றாயின்னு. மேடம், நீங்க போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாட்டி செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க. இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாதா ஐயா அப்படின்ச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா, நான் உன் புருஷனே இல்லை, நீ போன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்த அப்படின்னு இருக்கான். உண்மையில இந்த டச் போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அவ்வளோ பேரும் கைதட்டுறாங்க. இந்த கைதட்ட எல்லாத்தையுமே இந்த டச் போன் இருக்குதானே, இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலே இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக இருக்கா? திருமணத்துக்கு அப்புறம் மாமியா மருமகிட்ட சண்டை போடுது, மருமக மாமியாட்ட சண்டை போடுது. போன மாதம் எங்கள் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்கிறா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வச்சுருக்கேன்ல, எப்போ கட்டுறது? போன வாரம் எங்கள் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போனாங்க. இவ சொல்கிறா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவுவான்னே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதே, எப்படி அழுவாயின்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு, என்னடா போக மாட்டேங்குது, சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்திருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்குன்னு அமுக்குல டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்ட செத்த வந்து உட்காந்துட்டான். உங்க இம்சை தாங்காம தானடி நான் போய் சேர்ந்தேன், இங்கே வந்து இம்சையை கொடுத்துக்கிட்டு. அப்போ குடும்பத்தில் இவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கு. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காகத்தான் 2 4 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வருகை புரிந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 26 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, சமீபத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் இவரிடம் படித்த பிள்ளைகள் 14 பேர் 100க்கு 100 எடுக்க மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பெரும்புலவர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்ட போறேன். ஹலோ ஹலோ. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றக்கூடிய
இரவு நேரங்களில் இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து பெறக்கூடிய நல்ல தமிழ் ஆளுமை மிக்க, பாடும்போதே முடிக்கும்போது சிரித்து கொண்டு பாடக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் இல்லை இல்லை, திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரனும் தனி தர மாட்டான், கர்நாடகக்காரனும் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை விழுந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல். அடியாத்தாடி இளமன சொன்னுறக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். தம்பி நக்கல் பண்ணி சிரிக்காதீங்க தம்பி. என்ன எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறீங்க? ஒரு பெண்ணை மேடையத்தி சிறப்பு செய்யணும் இல்லையா? ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்த நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க. அந்த அம்மா ஒன்னும் பட்டிமன்றம் பேசி பொழைக்கணும் அவசியம் கிடையாதுயா. பணத்துக்காக இந்த மேடையில வந்து உட்கார்ல, குடும்ப கௌரவத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க. இப்பவே பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை பரமத்தி பஸ் ஸ்டாண்ட்ல அள்ளி வீசிட்டு போயிடுவாங்க தெரியுமா? பணம் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த அம்மா புருஷனை பத்தி சொன்னா நம்ம ஊரே கைதட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுமா ஜூஸை குடிச்சுட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிருச்சு. சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குது. குடும்பமே கடுமையான உழைப்பு. நேத்து போறேன், காலைல 8 மணிக்கெல்லாம் அவங்க ஜூஸ் கடையை திறந்துட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் 25 பேர் கூட்டம். எனக்கு கொடு உனக்கு கொடுணும். போய் பாக்குறேன், இவங்க குடும்பத்தாலே 25 பேரும் புளிஞ்சு குடிச்சுட்டு இருக்காங்க. என்னடான்னு கேட்டேன். கூட்டத்தை காட்டினா தான் ஆளு வரும். கஸ்டமர் வரும்போது கரும்பு காலியா போச்சு, அப்புறம் வாங்க போறாங்க, வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு. அப்படி அருமையான ஆளு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா. ஆனால் இசை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அம்மா மேக்ஸ் கணிதம் படித்திருக்காங்க. ஏறக்குறைய 22 வருஷமா அந்த பிள்ளைகளுக்கு இலவசமா டியூஷன் எடுக்கிற டீச்சர் தான். ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். இந்த அம்மா கிட்ட படித்த பையன்தான் இப்பொழுது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறான். எப்படி சார் உருப்பிடுவான்? ஜூஸ் கடை, டீ கடை, எதுவும் உருப்புற மாதிரி இல்லையே. அப்படி வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கோம். சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னலடி சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசு சாமந்தி காத்தும் அடிக்குது. என்னடே அது சின்ன பொண்ணாடா? இப்போ வர்றா பொண்ணாடா பத்த போறாங்க, வர்றா அந்த சின்ன பொண்ணுக்கு. வாங்க வாங்க வாங்க. பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு பொன்னாடை ஊதி சிறப்பு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அருமை தம்பி புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை ஊதி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை ராணிக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை ஊதி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இசைக்கலைஞர்களுக்கு மறுபடியும் போய் 2 எடுத்துட்டு வருவாங்க. 2 தான் முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர். ஒரு கலைஞனுக்கு இசைக்கு மொழி கிடையாது, இசைக்கு மதம் கிடையாது, இசைக்கு இனம் கிடையாது. உண்மையிலே பீகாரிலிருந்து வந்து இசை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி
பீகாரி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நம்ம பேசுறது புரியும், ஆனா பேச தெரியாது. நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும். 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். என் மக்கள்கிட்ட இருந்து எப்படி கைதட்டல் வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானம், முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள், இந்த சிறப்பான இசைக்கலைஞர்களும் திறமையான பேச்சாளர்களும் இருக்கிறதுனால தான் எங்களுடைய கலைக்குழு இன்னைக்கு உலகம் பூரா சுற்றி வர்றோம். உங்கள் அன்போடும் உங்கள் ஆதரவோடும் அடுத்த வாரம் 2 வெளிநாடுகளுக்கு போக போகிறோம். ஒரு கைதட்டல் கொடுத்து எங்களை சிறப்பு செய்யுங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாரையும் நீங்கள் இல்லாமல் போக மாட்டேன். கண்டிப்பாக அவசியம் கூட்டிகிட்டு போகிறேன் தம்பி. நீ இல்லாமல் போக மாட்டேன். பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் 2 வெளிநாடுகளுக்கு போக போகிறோம். ஈராக்கு, உக்ரைன். என்ன வரமாட்டேங்கிறாங்க. சின்ன மாமனார் இவ்வளோ நாள் வெளிநாடா போயிருந்தாரு. வெளிநாடு போறோம்னு வர்றோம்னாங்க, ஈராக்கனோட கொண்டு வர வேணாங்கிறாங்க. உண்மையிலே அருமையான ஆடியோ பேர் என்னையா? கலைமகள். ஆஹா, அருமையாக ஆப்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலை, அதான் சிரிக்கிறேன். ஆயிருந்தா சரி, என்ன மல்லிகை போட்டு இங்கிட்டு தயிர்ச்சாதம் வாங்கி தின்ட்டு அங்கே தெரிவேன். கலைமகள் பெண்ணோட பேரா இருந்தாலும் ஆம்பளையால் தானே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. எங்களை யூடியூப்பில் எங்களையும் உங்களையும் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, உண்மையிலே அருமையாக ரசிக்கிறீங்க. நிற்கிறவங்களுக்கு சேர் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். பட்டிமன்றம் நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் சிறப்பாக கொண்டு போவோம். நாங்கள் காலை வந்தது முதல் எங்களை உபசரித்து எங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எங்களை பார்த்துக்கிட்ட அருமை சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்று புலவர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசுவார். வந்திருக்காங்க.